பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பானதாக இருப்பதையே எல்லோரும் விரும்புகிறோம். மக்கள் தங்கள் நிதிநிலை, வேலை, குடும்பம், தோற்றம், திறமைகள், ஆரோக்கியம் என பலவற்றிலும் பாதுகாப்பை தேடுகிறார்கள். ஆனால் அவைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் பறிபோகக்கூடும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்பதால் அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பற்ற உணர்வையே கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையின் உண்மையான பாதுகாப்பை பெற நம்மிடமிருந்து பறிக்க முடியாத ஒன்றின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடனான நம்முடைய உறவு ஆகும். எனவே வீணான முயற்சிகளை செய்வதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை உறுதியாக பற்றி கொள்வதில் கவனமாக இருப்போம். ஜீவனுள்ள வேதாகமத்தின் விளக்க உரையில் தேவன் நம்மை குறித்து சொல்லும் காரியங்களால் நம்முடைய மனதை நிரப்புவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு பாதுகாவலராக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டாத முயற்சிகளை செய்வதை விட்டுவிட்டு உம்முடைய திருவசனத்தை அறிக்கை செய்து உமக்காய் வாழ கிருபை செய்யும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.